ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. என்னங்க இது இப்படிலாம் நடக்குமா? இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியலையேங்க. நம்மக்கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க, மற்றவங்கக்கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இங்கே பேசிகிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட ஒரு நல்ல விதமாக பேசிட்டு அந்த பக்கம் போய் நம்மளை பற்றியே குறை பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த சீரியல்லையும் நடத்திட்டுருக்கு. சீரியலில் மட்டும் நான் பொய்யா சொல்கிறாங்க, எல்லாம் நடக்கத்தை தானே சொல்கிறாங்க. சரி, இப்போ அப்படி என்ன பயங்கரமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்காளே, அவளுக்கு எங்கே பார்த்தாலும் யாராச்சும் ஒரு கையால் வச்சுருக்காங்க. அவள் அடியாளுங்க எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அடியாள், வக்கீல்கிட்ட போனால் வக்கீல்கிட்ட ஒரு அடியாள், கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஜட்ஜு அவங்க கையால் தான் வச்சுக்கோங்களேன். எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு, எல்லாருமேனு சொல்ல வரல, ஒரு சில இந்த பணத்துக்கு ஆசைப்படுறவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதில் இந்த மல்லியும் விஜயும் போய் ஒரு வக்கீலை பார்த்தாங்க இல்லையா? இந்த வக்கீல் சரியான ஆளாக இருக்கா. அவன் மல்லிக்கிட்டேயும் விஜய்கிட்ட நல்லபடியாக பேசிட்டு கடைசியில் என்ன பண்ணாருன்னா, அந்த விஷயத்த ராஜேஸ்வரிக்கு போன போட்டு சொல்லிட்டாப்புல. அதனால ராஜேஸ்வரி கடை நாங்கள் ஓடி வந்துட்டுருக்கேன். ஒரே இதுவாக இருக்குது. எப்பப்பா சாமி, இதெல்லாம் எங்கே தான் நடக்குதோ தெரியல போங்க. நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம நடக்கிறது ஒன்றா இருக்குது. எனக்கு அந்த ரஞ்சிதாவுக்கு கூட கல்யாணம் பண்ணுறதையே சுத்தமாக பார்க்க விருப்பமே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த நிஷா சுத்தமாக பொருத்தமே இல்லாத, அவங்களையும் ஏற்றுக்கவே முடியல. அதான் அவள் இறந்து போயிட்டாலே, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் அவளே வந்துட்டான். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? அவள் செத்து போயிட்டான்னு சொல்லி கேஸெல்லாம் நடத்தினா இந்த கதிரேசர், அதெல்லாம் இப்போ பொய்யா போச்சுன்னு நினைக்கிறப்ப தான் ஒரே கஷ்டமாக இருக்குப்பா. இப்போ தான் மல்லியும் விஜயும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் கூட நீடிக்கலை. அது 2-3 நாள்லேயும் அது கலைஞ்சி போயிட்டான். சத்தியமாக இந்த சீரியலை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றவங்களாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போயாச்சும் இந்த டைரக்டர் அந்த ரேணுகாவுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டு மல்லியோட விஜயோட ட்ராக்கை கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போனார்னா பார்க்குற நமக்கும் நல்லாயிருக்கும், ஓடுற அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகும். அதை விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த ட்ராக்கை மாற்றி விட்ருங்க சார். அப்புறமா இந்த வக்கீல் இருந்துக்கிட்டு ஃபோனை போட்டு நம்ம ராஜேஸ்வரிக்கு சொல்ல, ராஜேஸ்வரி குடுகுடுன்னு அங்கே வராங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அதில் எல்லாமே பக்காவாக கிளியராக இருக்குது. இப்போ வந்திருக்கிறது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை நார்கோ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் சின்ன வயசில் நடந்ததுலேருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்க வாயிலேருந்தே வர வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த ராஜேஸ்வரி. இப்போ இவங்க பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரியோ தப்போ, ஆனால் அது ராஜேஸ்வரி பண்ணால் அது கரெக்டு தாங்க. எப்போவுமே பணம் இருக்கிறவங்க பண்ணால் எல்லாமே கரெக்டு தான், பணம் இல்லாதவங்க பண்ணால் தான் அது எல்லாமே தப்பாக தெரியும். இப்போ அதை இந்த கதிரேசன் எப்படி ஒட்டு கேட்டுறாரு? ஏன்னா அவருக்கும் அங்கே ஒரு ஆள் இருக்கு இல்லையா? அதனால் இந்த பணத்துக்கு ஆசைப்படுற சில பல நாதாரிகளால் எல்லாருக்குமே கெட்ட பேருங்க. நிறைய பேர் நேர்மையாக மக்களுக்கு உண்மையாக உழைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து கெட்ட பேராகுது. ஒரு சில ஜென்மங்களாக அதுக்கெல்லாம் என்னைக்காவது திருந்த போதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பணம் அப்படின்ற போதை இந்த உலகத்தையே ஆட்டி படிக்குது. இது எப்படி இந்த போதை ஆசாமிகளை அந்த மது நம்ம ஆட்டி படிச்சுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிலரை இந்த பணம் பிடிச்சின்னு ஆட்டுது, பேய் ஆடுற மாதிரி. அந்த பண பேய் என்னைக்கு தான் அவங்க விட்டு போகுதோ தெரியல. சரி, அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பணம் தானே இந்த உலகத்தில் எல்லாமே. பணம் இல்லைன்னா என்ன இருக்குது சொல்லுங்கள்? பணம் இருந்தால் தான் நம்மளை மதிக்கவே மதிப்பாங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க. இல்லைன்னா நம்மளை என்னன்னு கூட கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பிடிக்காத மருமக தொட்டா குத்தம், நின்னா குத்தம், நிமிடா குத்தம்ன்றாங்களே, அந்த மாதிரி தான் பணம் இல்லாத யாராக இருந்தாலும் அவங்கள அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்க நமக்கு இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமானு பார்த்தா சாதாரண விஷயந்தான். ஆனால் அது எல்லாத்தையும் அழகாக தான் எடுத்து சொல்கிறார் அந்த டைரக்டர். ஆனாலும் இந்த ரேணுகாவை கொண்டு வந்தது தான் கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்ததுனால இப்போ எதுவுமே நல்லது நடக்கலைங்க. இப்போ மல்லிக்கு தான் கஷ்டமாக போச்சு. அவங்க மற்றவங்களோட போராடுறதோட இப்போ இந்த ரேணுகாவோட போராடுறது பெரிய போராட்டமாக இருக்குது. எதுக்கு தான் இந்த டைரக்டர் பேச்சாருன்னு தெரியல. சரி, எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக போய் ரேணுகா விட்டு கொடுத்து போயிட்டாலும் சரி, ரேணுகா வேற எங்கேயாச்சும் போயிட்டாலும் சரி, இந்த லவ் ட்ராக்கை கொஞ்சம் எடுத்து கொடுங்கப்பா, இப்போதான் கொஞ்சம் பார்க்கறதுக்காச்சும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கதிரியை சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணு வந்துட்டாளான்னு அவருக்கு தூக்கம் தாங்கலை. எப்போ போய் பார்க்க போகிறோம், எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. பழைய வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க, அங்கேனா கூட நமக்கு தெரியும். இப்போ புதுசாக எங்கே வாடகைக்கு போய்க்கிறாங்கன்னு தெரியல, எங்கே போயிருக்கா என் பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் நிஷா
இவங்க 2 பேருக்கும் எப்போ ரேணுகாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம் அப்போ தான் மல்லியை வந்து விரட்டி அடிச்சுட்டு அந்த வெண்பா குட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும் ஒரே ஆர்வம். எப்போ தான் நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அதுங்க ஒரு பக்கம் போதும் காத்த மாதிரி காத்துனுங்குதுங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.